ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிவைன் லார்ட் ஆஃப் எவன்ஸ் அப்படின்ற அனிமியோடைய எபிசோட் நம்பர் 4 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் நம்ம ஹீரோவை அழிக்கிறதுக்காக 3 ஃபேமிலியான சென் ஃபேமிலி, சூ ஃபேமிலி, லின் ஃபேமிலி 3 ஃபேமிலியும் ஒன்று சேர்ந்து ஹீரோவுடைய வீட்டை முற்றுகிட்டு இருப்பாங்க. அப்படியே போன 3rd எபிசோட் முடிஞ்சு இப்போ இந்த 4th எபிசோடை அதிலிருந்தே கண்டினியூ பண்ணுறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருப்பா, எல்லாமே வந்திருக்காங்க, அதுவும் 3 கிளானுடைய லீடர்ஸும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேசிக்கிட்டு இருக்க, யான் அரே குன்யான், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பையனவே தாக்கியிருப்ப, உன்னை இன்னைக்கு கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சன் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய லீடர் பேசிக்கிட்டு இருக்க, சன் ஃபேமிலி லீடர் கூல் கூல் கூல், இங்கே வந்து கத்திக்கிட்டெல்லாம் இருக்காதீங்க, அங்கே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்றத நான் எல்லாத்தையும் அப்போவே தெரிவிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோவோட அப்பாவும் வந்துட்டார். வந்த உடனே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அங்கே கேட்டுக்கிட்டு இருக்க, அப்படியே ஹீரோவோட அப்பா சொல்கிறாரு, என் பையன் மேலே எந்த தப்பும் இல்லை, உங்கள் மேலே தான் எல்லா தப்பும் இருக்குது, அதனால் இங்கேருந்து ஒழுங்காக கிளம்பிடுங்க, சண்டை வேணாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவோட அப்பா பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் நம்ம ஹீரோ இவங்க 3 கிளானையும் தப்பாக பேசிடுறான். அதாவது உங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது, அதே போல் என்னை கேள்வி கேட்குற உரிமையும் கிடையாது, இங்கேருந்து கிளம்பிடுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ பதில் சொல்ல, இங்கே சன் ஃபேமிலி லீடருக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. அவனை அடிக்க போக இங்கே பக்கத்தில் இருந்த 2 ஃபேமிலி இருப்பாங்க இல்லையா, சூ ஃபேமிலி, லின் ஃபேமிலி, அவங்க 2 பேரும் வேணாம், இப்போ கிளானுடைய மொத்த கிளானுக்கும் லீடர் இவங்க அப்பந்தான், ஏதாவது நம்ம பண்ணோமா நம்ம மேலே போர் தொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணுறாங்க. அதாவது பாருங்கள் என்ன ஐடியான்னு, அதாவது ஹீரோ இங்கே இருக்கக்கூடிய 3 கிளானில் இருந்தும் ஒவ்வொரு ஆளு கூட போட்டி போடணும், இவங்க 3 பேரையும் ஒண்டியாக நின்று தோக்கடிக்கணும், அப்படி தோக்கடிச்சிட்டா எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இவங்க போயிடுவாங்களாம். அப்படி இவங்க 3 பேரில் யாராவது ஒருத்தங்க கூட ஹீரோ தோத்துட்டானா இங்கே ஹீரோவோட கதையை முடிச்சிருவாங்க, ஓகேவா உனக்கு சம்மந்தமா அப்படின்ற மாதிரி ஹீரோக்கிட்ட சன் ஃபேமிலியில் இருக்கவன் பேசிகிட்டு இருக்கான். அப்போ அவங்க அப்பா பேசுகிறாங்க, டேய் இதெல்லாம் நியாயமாக இருக்காடா, ஒருத்தங்கூட 3 பேரும் மோதுறதா, இது ரொம்பவும் அநியாயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோவோட அப்பா பேச, இங்கே பாரு இந்த பிரச்சனை மேலும் வளரக்கூடாது அப்படின்னு நினச்சினா உன் பையன் இங்கே சண்டை போட்டு தான் ஆகணும், அதே போல் இது உன்னுடைய கௌரவ பிரச்சனை கூட, ஏன்னா உங்களுடைய குயின் ஃபேமிலி தான் இந்த லிங்யான் சிட்டிலேயே மிகப்பெரிய ஃபேமிலி, அதுவும் இவனுக்கு மட்டும்தான் ஸ்டார் அவேக்கிங் நடந்திருக்கு, இது மில்லியனில் ஒருத்தனுக்கு நடக்கக்கூடியது, இப்படியா போட்டவன் ஒருத்தன் சண்டை போட பயப்படுறானா ஒரு மாதிரி கலாச்சி விட்டுறாரு. யார் இந்த பக்கம் சன் ஃபேமிலியில் இருக்கு. அதனால ஹீரோ ஒத்துக்கிறான், நான் சண்டைக்கு ஒத்துக்கிறேன், 3 பேர் கூட சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சண்டையை ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டில் ஹீரோ கூட மோதுறது சன் ஃபேமிலியிலேருந்து லீவோ அப்படின்ற ஒருத்தன். இவன் பாருங்கள் நம்ம ஹீரோவுடைய 4 வயசு பெரியவன், அதே போல் இவன் 6th டோர் அவேக்னிங்கில் இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோவோ 4th டோர் அவேக்னிங்கில் தான் இருக்கான். இதெல்லாம் இந்த பக்கங்கிறவங்க எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இப்போ எப்படி இவர் தான் ஜெயிக்க போகிறாரு, ஹீரோ தோற்றுருவான் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, ஆனால் ஹீரோ ஒரே அடியில் அங்கே அவன் வந்தான் இல்லைங்களா அந்த லீவோ, அவனை காலி பண்ணிடுறாங்க. இதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. இந்த பக்கம் சன் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஆச்சரியப்படுறான், எப்பட்றா 6th லெவலில் இருக்கவன் ஒருத்தன் அவனை 4th லெவலில் இருக்கிறவன் அசால்ட்டாக அடிக்கிறான், அதுவும் இல்லாமல் அவன் அடி எல்லாத்தையும் டாச் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு பரபரன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இவனும் பயங்கரமாக இந்த பக்கம் தாக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அசால்ட்டாக எல்லாத்தையும் டாச் பண்ணிக்கிட்டு அவனை ஒரே அடித்த உடனே கீழே விழுந்துறான். கீழே விழுந்த உடனே அவனுக்கு ரத்தமாக வருது, அப்படி இல்லாமல் மயக்கியும் போட்டுறான். எல்லாரும் ஆச்சரியத்தில் தான் பேசுகிறாங்க. சரி வேறு யாருன்னா இப்போ இருக்கீங்களா, சும்மா வாய் பேச்சு மட்டும்தானா, வாழ்வீச்செல்லாம் எதுவும் கிடையாதா அப்படின்ற மாதிரி ஹீரோ செம்மையாக டைலாக் பேசிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்து இந்த பக்கம் சூ ஃபேமிலிக்கும் சரி லின் ஃபேமிலிக்கும் சரி 2 பேருக்கும் மாற்றி கடுப்பாக ஆரம்பிக்கிறாங்க. இப்போது இவனுக்கு இன்னொருத்தனை பலமான இறுதியாக தான் அனுப்பணும், அதனால் யார் அனுப்பலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க, இந்த பக்கம் சூ ஃபேமிலியோட லீடர் பாரு நான் அனுப்புகிறேன், அதுவும் என் பையனை நான் அனுப்புகிறேன், கவலைப்படாத, அவன் இவனை விட ஸ்ட்ராங்கு அப்படின்ற மாதிரி இங்கே சூ ஃபேமிலி திட்டம் போட்டுட்ருக்காங்க.
இந்த பக்கம் ஹீரோக்கோட அப்பாவுக்கு சித்தப்பாவுக்கு கூடவே அவனுடைய தம்பிக்கு எல்லாருக்கும் ஆச்சரியம். இவனுக்கு இந்த அளவுக்கு பவர் எப்படி வந்துச்சு, இவனுக்கு சாத்தியமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அப்பா அவன் தம்பிக்கிட்ட கேட்டிருக்க, விடுங்கண்ணா இப்போ தான் நம்ம குயின் ஃபேமிலிக்கு ஏதோ நல்ல காலம் பிறந்திருக்கு போல், அதுவும் யான் மூலமாக தான் நமக்கு இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் சூ ஃபேமிலியிலேருந்து ஒருத்தனை அனுப்புகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இவன் பேர் சூ லிம்ஃபை. அவன் வந்து கேட்குறான், என்னடா உன் கல்யாணமும் நின்று போச்சு, அவளும் ஓடி போயிட்டா, இப்போ இங்கே வந்து வீராப்பா நின்றுட்டுருக்கியா அப்படின்ற மாதிரி யார் கேட்குறது. சூ ஃபேம் வந்து ஹீரோவை ரொம்ப கலாய்க்க, அவள் என் கால் தூசி கூட ஆக மாட்டா, அவளுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது, அவள் ஒரு அழகியே கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோ அவளை அசிங்கப்படுத்த இங்கே இருக்கவங்க எல்லாருமே கோவப்படுறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் எபிசோடில் நீ எல்லாம் ஒன்றுத்துக்கு வெத்து வேட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவன் காதலிச்ச பொண்ணு விட்டுட்டு போயிருப்பா இல்லையா, அவளை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவளை பற்றி பேசின உடனே இந்த பக்கம் எதிரிக்கு பயங்கரமான கோவங்க. ஃபஸ்ட்டு கலாச்சது ஹீரோவை இவன், இப்போ ஹீரோ திருப்பி கலாச்சா கோவம் வருதான் பார்த்துக்குங்க. இப்போ 2 பேரும் மாற்றி சண்டை போட்டுட்ருக்கு. இங்கே எல்லாரும் இப்போ அதே மாதிரி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவால் நிற்க முடியாது, ஏன்னா இங்கே ஹீரோவுக்கு ஸ்வாட் இன்டர்னிங் எதுவுமே தெரியாது. ஆனால் இங்கே இருக்கிறவனுக்கோ ஸ்வாட் இன்டர்னிங்கில் ஸ்வாட் இன்டர்னிங் அவெனிங் 3ல் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோ என்ன கேட்குறான்னா, பக்கத்தில் அவன் தம்பி இருப்பான் இல்லைங்களா, அவங்ககிட்ட உன்னுடைய கட்டை சுவாடை இருக்கும், அந்த கட்டை சுவாடை கொடு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கட்டையால் செஞ்ச சுவாடை வந்து இவன் வாங்கிக்கிறான். ஆனால் எதிரில் இருக்கிறவனும் மெட்டலால் செஞ்ச அந்த சுவாடை எடுக்கிறான். இவனும் இன்டர்னிங்கை வந்து ஆரம்பிக்கிறான். எல்லாரும் பார்த்துட்டு பயங்கரமாக ஆச்சரியப்படுறாங்க. யார் இங்கே பாருங்கள், இந்த சூ ஃபேமிலியில் இருக்கிற சின்னவர் பயங்கரமாக வந்து 3rd லெவல்லே இருக்குது, பயங்கரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்பட்டுருக்க. எப்படி ஹீரோ சமாளிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கு. அப்படியே இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோடில் என்ன ஆக போகுது, ஹீரோ வந்து இந்த ஸ்வாடை வச்சு, அதாவது அவன் கட்ட ஸ்வாடை வச்சு இந்த ஸ்வாடின்ற நீங்கள் தடுப்பானா இல்லை தோற்றுருவானா அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பாய்.